என் இனிய தமிழ் மக்களே, இந்த வார்த்தைகளுக்கு, இந்த இனிமையான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் என் அருமை அண்ணன் பாரதிராஜா அவர்கள். இனிமே அந்த குரல் இனிமே கேட்க போறோமா தெரியும். ஆனா இந்த குரல் நம்ம கூட கதைகள், கலாச்சாரத்தை மையமிட்டு முக்காவாசி படங்கள் அவர் எடுத்திருக்காரு. எனது இனிய மக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போதே திரையரங்கமே கரகோஷமா இருக்கும். அப்படி மக்களோட மனசுல போய் ஒரு அருமையான ஒரு இடத்தை பிடிச்சவர் என் அருமை அண்ணன் பாரதிராஜா. முதல் மரியாதை படம் பார்த்துட்டு ஐயா கூப்பிட்டாங்க. படம்னு சொல்றேன், முதல் மரியாதை கதையை கேட்டுட்டு எங்க ஐயா வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. பாரதிராஜன் ராசா தான் ரொம்ப பிரியமா கூப்பிடுவாங்க. நான் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டேன், எத்தனையோ கலைஞர்கள் கூட, எத்தனையோ டைரக்டர்ஸ் கூட பண்ணிருக்கேன், நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிருக்கேன். ஆனா என் வீட்டுல இருக்க என் மனைவி கமலா என்ன சொல்றான்னா, நீங்க பாரதிராஜா கூட நடிச்சாதான் நீங்க ஒரு முழு நடிகர்னு சொல்றாப்பா அப்படின்னா. அந்த அளவுக்கு மக்களோட மனசுல இடம் பிடிச்சாருங்கிறது தான் என் அண்ணன் பாரதிராஜா அருமை பெருமை. திரையுலகம் இருக்கிற வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். என் அருமை தம்பி விஜய் அவர்கள் அரசு மரியாதை பண்ண போறான்னு கேள்விப்பட்டோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரையுலகத்தின் சார்பாக, எங்கள் அன்னை இல்லத்தின் சார்பாக எல்லாருக்கும் அவரு விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லி, மற்ற ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் அவரது குடும்பத்தாருக்கு அனுதாபங்கள் தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அண்ணன் பாரதிராஜாவோட புகழ் ஓங்குக, வாழ்க. வணக்கம்.